நான் டென்ஷன் ஆகிற அளவுக்கு அவ்வளோ பெரிய காயம் ஒன்றும் இல்லை. என்னமோ பெரிய அடிப்பட்ட மாதிரி ரத்தங்கள் பிழியுது, ஆனால் வெறும் சின்ன காயம் தான். நான் தான் தேவையில்லாமல் மாம் பார்த்தா டென்ஷன் ஆகிடுவாங்களோன்னு நான் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன். மாம்ஸ் எப்பயுமே இப்படிதான், குழந்தைங்களுக்கு சின்னதாக அடிப்பட்டா கூட இப்படிதான் இருப்பாங்க. மாம்ஸ் டென்ஷன் ஆயிடுவாங்க. அதுவும் என்னுடைய மாம் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவாங்க. சரளாண்டியும் மாம் தானே, அவங்களுக்கும் பிரீதா விஷயத்துல டென்ஷனா தான் இருக்கும். பிரீதாவை அவங்க அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளவு டென்ஷனா இருக்கும், அது மட்டும் இல்லாம எவ்வளவு சோகமாவும் இருப்பாங்க. கரணும் பிரீதாவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஆனா இப்ப கரண் மாஹிராவை கல்யாணம் பண்ணிக்க போறான். இது தெரிஞ்சதும் சரளாண்டிக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். Oh God, please help us. இந்த ராசி பலன் படி பார்த்தா நான் சாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்ல. நான் யார் உயிரையும் காப்பாற்றவும் முடியாது. ஆனா இது பாசிபிள் தான். என்னால ஒருத்தரோட கல்யாணம் நிக்கலாம். கரனோட கல்யாணம். ஆனா நான் எதுக்காக அப்படி செய்யணும்? அவன் யார கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறானோ அவளை கட்டிக்கிட்டும். நான் எதுக்கு அவங்க கல்யாணத்தை நிறுத்தணும்? யார் என்ன செய்ய நினைக்கிறாங்களோ செய்யட்டும். கல்யாணம் பண்ணிக்கணுமா பண்ணிக்கிட்டும். எனக்கு என்ன வந்துச்சு? அக்கா என்ன? நான் முகம் கழுவிட்டு இருக்கேன். என்னாச்சு? நீங்க ஓகே தானே? ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். அக்கா அப்படியே சேர்த்து கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணிக்கோங்க. அக்கா இங்க பாருங்க, நீங்க ஒருவேளை இந்த ஹாரோஸ்கோப்பை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ்க்கா, உங்களுக்கு தான் இதை பத்திலாம் தெரியும்ல, இதெல்லாம் ரொம்ப டிராமாட்டிக்கா இருக்கும்க்கா. நீங்க நம்பவே வேண்டாம், எல்லாமே ஓவரா இருக்கும். லைக் ரெண்டு பக்கமே யோசிக்கணும்னு சொல்லுவாங்க. பிகாஸ் ஒன்னு பழிக்கலன்னா இன்னொன்னு பழிக்கணும்ல. உங்களுக்கு புரியுதுல? பிகாஸ் அவங்க பொழப்பு நடக்கணும்னு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சும்மா உளறிட்டு இருக்காத. இன்னும் மேல படி. வேற என்னெல்லாம் எழுதிருக்கு? வேற ஏதாவது எழுதிருக்கா என்ன? மேல என்ன எழுதிருக்குன்னா, ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நீங்க அத சரி பண்ண போவீங்க. ஆனா நடக்கிற தப்ப நீங்க சரி பண்ண போனீங்கன்னா சரியா இருக்கிற தப்பு இன்னும் மோசமாயிடும். இருங்க மேல படிக்கிறேன். இன்னைக்கு உங்களோட கிரக நட்சத்திரம் உங்களுக்கு எதிரா இருக்கான். அதனால உங்களுடைய நட்சத்திரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க காப்பாத்திக்கிறது தான் உங்களுக்கு நல்லதான். நீங்க பார்த்து செயல்படணும்னு போட்டிருக்கு. அட கடவுளே, இந்த ராசி பலன் படி பார்த்தா எல்லாமே எனக்கு எதிராக தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் விரும்புற மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. எதுவுமே என் கண்ட்ரோல்லையும் இல்ல. ஆப்வியஸ்லி என்னோட கண்ட்ரோல்ல எதுவுமே இல்ல. ஒருவேளை கரண் சார் இன்னைக்கு உங்களோட ஹாரோஸ்கோப்ப படிச்சுட்டா என்ன ஆகும்? ஒருவேளை அவரு ஆடி போயிடுவார்ல. இந்த ஹாரோஸ்கோப் மட்டும் உண்மையாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் நின்னுடும். கரண் சார் டேஞ்சர் ஜோன் தான். இன்னைக்கு எனக்கும் கரனுக்கும் கல்யாணம். சாரி காம், ஐ வாஸ் ஜஸ்ட் ஜோக்கிங். சும்மா நான் உங்களுக்கு கிண்டல் பண்ணேன்க்கா, அவ்வளவுதான். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, நான் முகம் அழும்பிட்டு இருக்கேன். நீங்க இருந்து போயிரு. ஸ்ருதி, நீ உன்னோட போன்ல எதுக்காக இவ்ளோ சவுண்டா எல்லாத்தையும் செட் பண்ற? இது சவுண்ட் இல்லக்கா, இது பவுண்ட். ஹாரர் அலாரம் காது. உங்களுக்கு தான் தெரியும்ல, என்னோட அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே துரத்துறதுக்கு ஒரு சாக்கு தேடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இப்போ சாக்கு கிடைச்சிருச்சு. என்ன போய் காய்கறி வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. அட கடவுளே, அக்கா நான் போய் பாட்டிக்கு மெடிசின்ஸ் கொடுக்கணும். அக்கா நான் போய் மெடிசின்ஸ் கொடுத்துட்டு வரேன். ஓகே பை. ஸ்ருதி ஒரு நிமிஷம். நீ ஷாப்பிங்க்கு தானே போற? இரு, நானும் உன் கூட வரேன். எனக்கும் சில திங்ஸ் எல்லாம் வாங்கணும். நான் வாங்கிக்கிறேன். நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம். ஓகே சரிக்கா, நீங்க முதல்ல வெளியே வாங்கக்கா. இப்ப நானும் ஸ்ருதி கூட வெளியில போறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீட்லயே இருந்தா கரணை பத்தி யோசிச்சு யோசிச்சு என் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. Out.
என் தோள்பட்டையில மறுபடியும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ, நீ 2 நிமிஷம் அமைதியா உட்காரியா? நான் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இங்க இருந்து போகணும். இப்படியே உட்கார்ந்துருக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்ல. ரிஷப், ரிஷப் நீங்க ஒல்லையா இருக்கீங்க? கதவை திறக்கலன்னா கதவை உடைச்சிடா போல இருக்கு. ஆமா ஷாலின் சொல்லு. ரிஷப், எல்லாரும் உங்களை தான் கேட்டுட்டு இருக்காங்க. அதோட பாட்டி கூட கேட்டாங்க. பொண்ணு, அதாவது மஹேரா ஃபேமிலிக்கு gift வாங்கிட்டு வந்தீங்கல்ல, அது எங்க இருக்கு? நான் போய் வாங்கிட்டு வரணும் ஷாலின். கிளம்பிட்டேன். ரிஷப் ப்ளீஸ் சீக்கிரமா போங்க. I'm coming. ஓ காட், மஹேரா வீட்ல ஒரு மெலோ டிராமா போட்டா. பிரீதா தான் அவளை ஆக்சென்ட் பண்ண முயற்சி பண்ணான்னு சொன்னா. எனக்கு தெரியும் அவ சொன்னது பொய்ன்னு. பிரீதா அப்படி பண்ணிருக்கவே மாட்டா. ஆனா நான் அவனுக்கு கண்டுபிடிச்சே ஆகணும். அவ அப்படி என்னதான் யோசிச்சுட்டு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். மஹேரா, அட எருமை, நான் உன்னோட வீடியோ கால்ல தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வீடியோ கால்னா என்னன்னு தெரியுமா? என்னைக்காவது யாருக்காவது வீடியோ கால் பண்ணிருக்கியா? வீடியோ கால்னா மனுஷங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கலாம். வெயிட்டிங் கால் இல்ல என்ன எப்படி வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு. இவன் சரியான கழுதியா இருப்பான் போல இருக்கு. ஹெல்மெட் போட்டியா? ஹெல்மெட் கிடைச்சுதான்னு கேட்கறதுக்குள்ள காணாம போயிட்டான். பாஸ், நான் ஒன்னும் காணாம போகல. நான் தான் எல்லாத்தையும் காணாம போக வைப்பேன். அடையாளம் தெரியுதா பாஸ்? அடையாளம் தெரியல. நான் சும்மா சொன்னேன். சரி, அவனை கூட எனக்கு அடையாளம் தெரியாத மாதிரி ஏதாவது பண்ணு. நான் ரெடியா இருக்கேன் பாஸ். அட, நான் கூட தான் ரெடியா இருக்கேன். நான் உனக்கு என்ன வேலை கொடுத்தனோ அதை செய்யு. போ, do it right now. Yes boss. na 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 na. அடே ரிஷப், இது வரைக்கும் நீ என்ன பல முறை சந்திச்சிருக்க. ஆனா இன்னைக்கு தான் நாம உண்மையா சந்திக்க போறோம். எப்ப என்ன பார்த்தாலும் பைத்திய மாதிரி கத்துவல, இவனை எங்கேயோ பார்த்திருக்கேன்னு. சரி, இன்னைக்கு தான் நீ உண்மையான பிருத்திவிய பார்க்க போற. அப்பதான் உனக்கு எல்லா உண்மையும் புரியும். நீ யாரு, நான் யாருன்னு தெரியும். ஆனா ஒரு விஷயம் இருக்கு, அது இந்த உலகத்துல யாருக்குமே தெரியாது. இந்த பிருத்விய பத்தி யாருக்குமே தெரியாது. ஆனா தெரிஞ்சவங்களுக்கு உயிரே இருக்காது. இன் ஷார்ட், நான் அவங்கள காலி பண்ணிடுவேன். மஹேரா, என்ன டிராமா இது? நீ வீட்ல உள்ள எல்லார்கிட்டயும் பிரீதா உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு சொன்னேன். ஆனா எனக்கு தெரியும் அதெல்லாம் போய். நீ கருணை கூட பார்க்க போல. நீ எங்க போன? பிரீதா வீட்டுக்கு. வாட்? ஆனா ஏன்? ஏன்னா நான் அவளோட ரியாக்ஷனை பார்க்கணும்னு நினைச்சேன். அதுவும் எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே. மஹேரா, அவளுக்கு இந்த நியூஸ், டிவி, இன்டர்நெட், ஆன்லைன் போர்ட்டல், நியூஸ் பேப்பர் இது எல்லாத்து மூலமும் தெரிஞ்சிடும். ஆமா, ஆனா நான் ரியாக்ஷன் எப்படி பாக்குறது? சொல்லி நீ நம்பவே மாட்டேன். எனக்கும் கரணுக்கும் கல்யாணம் ஆக போகுதுன்னு அவகிட்ட சொன்ன உடனே அவ ரியாக்ஷனை பார்த்ததுமே எனக்கு ஒரு சந்தோஷம், எனக்கு ஒரு நிம்மதி கிடைச்சது. இந்த நாளுக்காக நான் என்னெல்லாம் பண்ணேன். அந்த கோர்ட் கேஸ், என்னோட கிட்னாப்பிங், இன்னும் நிறைய இருக்கு. அதுக்காக தான் இந்த நாள் எனக்கு கிடைச்சது. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னைக்கு அவகிட்ட நான் தான் மகேஷ் அங்கிளை தள்ளிவிட்டேன்னு சொன்னதும் அவ எவ்வளவு பயந்து போனான்னு தெரியுமா? உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றது? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா? நீ இவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்துட்டு முட்டாள் மாதிரி எப்படி இந்த வேலையை பண்ண? நீ பிரீதா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டியா? உன்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் அவகிட்ட சொல்லிட்டியா? மஹேரா, கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது நல்ல விஷயம் தான். ஆனா ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. மஹேரா, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? இங்க பாரு மஹேரா, இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்ல நான் இன்னமும் இருக்கேன்னா அதுக்கு காரணம் நான் என்னையே சேஃபா வச்சுக்கிறேன். சேஃபா இருக்கேன். ஆனா நீ பாட்டு பைத்தியம் மாதிரி வேலை பாக்குற. நீ பண்ண காரியத்துக்கு நீ வேணா பாரு, கண்டிப்பா நீ அவஸ்தைப்பட போற. அந்த மாதிரி நடக்காது. எனக்கு யார பார்த்து பயமும் இல்ல. ஷர்லின், நீ எதுக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ ஏதாவது பேசணும்னு நினைச்சேன்னா நீ பாட்டுக்கு என்கிட்ட இந்த வீட்டுக்கு வரப்போற சந்தோஷத்தை பத்தி பேசு. பிரீதா வீட்டுல துக்கம் தான் இருக்க போகுது. இதுக்கு எல்லாம் நான் தான் காரணம். மஹேரா, புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு.
இல்ல இல்ல நீ அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. நான் தான் உங்ககிட்ட சொல்றேனே, நான் இந்த எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொன்னதும் அவளோட ரியாக்ஷன் பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவ என் சந்தோஷத்தை பறிக்க என்னெல்லாம் பண்ணா. இன்னைக்கு நான் அவகிட்ட சொல்லிட்டேன், கரண் எனக்கு மட்டும்தான், எனக்கும் கரணுக்கும் நடுவுல யாரும் வர முடியாது. அதோட இன்னைக்கு நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக போறேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் ஆக போகுது. நான் இப்ப எதையும் பேச விரும்பல. மாயரா அந்த பிரீத்தாவை பகச்சுக்கிட்டேனா? ஒருவேளை பிரீதா கரனுக்கு ஃபோன் பண்ணி மாயரா பத்தின உண்மையெல்லாம் சொல்லிட்டா என்ன நடக்கும்? இன்னைக்கு எனக்கும் கரணுக்கும் கல்யாணம். அக்கா என்னாச்சுக்கா? மஹிராவை பத்தி யோசிக்கிறீங்களா? ரொம்பலாம் யோசிக்காதீங்கக்கா. நீங்க ப்ளீஸ் என் கூட மார்க்கெட்டுக்கு வாங்க. இந்த நான்சென்ஸ் பத்திலாம் யோசிக்காதீங்க. நான் ஒன்னும் அவளை பத்திலாம் யோசிக்கல. அந்த மஹிராவை பத்தி யோசிக்கிறத தவிர எனக்கு வேற வேலையே இல்லையா என்ன? ஆனா அந்த ஃபேமிலி பத்தி நான் கண்டிப்பா யோசிக்கிறேன் தான். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல ஸ்ருதி. கரண் எப்படி இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பான்? மஹிராவை பத்தின உண்மை இன்னும் கூட அவனுக்கு தெரியவே இல்ல. சரி, குடும்பத்துல இருக்கிற மத்தவங்கள பத்தி வேணா புரிஞ்சுக்க முடியுது. கரீனா ஆண்டி எடுத்துக்கோ, அவங்க கண்ணு கட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. அவங்க ஆரம்பத்துல இருந்தே இப்படிதான். அதுவும் ஷர்லின் மஹிரா விஷயத்துல அவங்கள பிடிச்சிருக்குங்கிறப்போ அவங்க ஆப்வியஸ்லி அவங்கள பத்தி தப்பா யோசிக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஃபேமிலில இருக்கிற மத்தவங்க ரொம்ப அப்பாவியா இருக்காங்க. அந்த மஹிரா அவங்கள விட ரொம்ப பெரிய தந்திரக்காரி. ஆனா கரண் இருக்கானே, பெரிய கிரிக்கெட்டர் கரண் எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பானே, நான் ரொம்ப ஸ்மார்ட், நான் ரொம்ப ஃபாஸ்ட்னு வேற சொல்லுவான். அவனை பத்தியே அவன் அவ்வளவு தற்பெருமை பேசிப்பான். இப்ப அவனும் முட்டாளாயிட்டு இருக்கான். மஹிராவை பத்தின உண்மை அவனுக்கு கூட தெரியல. அவனோட ஸ்மார்ட்னஸ் எங்க போச்சு? என்கிட்ட மட்டும் அவ்வளவு பேச்சு பேசுவான். இப்ப அவன் மூளை எங்கதான் போச்சு? எனக்கே ஒண்ணுமே புரியல ஸ்ருதி. சரி சரி, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். அக்கா ப்ளீஸ் வெயிட். எனக்கு அந்த மஹிராவை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு. இருந்தும் இப்போ என்ன பண்றது? ரொம்ப ஹெல்ப்லெஸ்ஸா ஃபீல் பண்றேன். யார்கிட்டயும் எதுவும் சொல்லவும் முடியாது, எதையும் செய்யவும் முடியாது. நான் கரண் கிட்ட பேசி ஆகணும். கரண்க்கு ஃபோன் பண்ணி முதல்ல எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். மஹிராவை பத்தின உண்மை எப்படி இவ்வளவு நாளா இவனுக்கு தெரியாம இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன் இப்படி முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்றான்னு கேட்கணும். ஹலோ ரெமோனா. அட சஞ்சனா, ஒரு நிமிஷம் இருங்க தம்பி, இதோ வந்துடுறேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அட என்னது இதெல்லாம்? நீங்க எதுக்கு இவ்ளோ gift வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மஹிரா உங்க பொண்ணு மாதிரி தானே? அப்புறம் பொண்ணேதான், அதனாலதான் என் பொண்ணுக்காக ஏதாவது வாங்கிட்டு வருது என்னோட கடமை தானே. அது மட்டும் இல்ல, அக்கா தங்கச்சிங்களுக்கு பொண்ணுங்களுக்கு இப்படி எல்லாம் கொடுக்கறது புண்ணியம் தானே. மஹிரா உங்களுக்கு எப்படி பொண்ணோ அப்படி எனக்கும் பொண்ணுதான். அதனால நான் அவளுக்கு gift கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது, உங்களையும் சேர்த்துதான். ஓகேவா? சஞ்சனா, சஞ்சனா எப்படி இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன். இவங்கள இன்ட்ரோ பண்ணணும்னு நினைச்சேன். இவங்க தான் மாஹிராவோட சித்தப்பா சித்தி. வணக்கம். வணக்கம். ஓ, இவங்க தான் சஞ்சனா, எங்க வீட்டோட பெரிய மருமகளோட அம்மா. So glad to meet you. இதுல உங்களை விட சந்தோஷப்படுறது நாங்க தான். ஆனா உங்க குடும்பத்தை அவ்வளவு சாதாரணமா சொல்லக்கூடாது. எவ்வளவு துக்கம், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்க முகத்துல இவ்வளவு சந்தோஷம் இருக்கே. உங்க முகத்துல இருக்கிற அந்த சந்தோஷம் தான் இந்த வீட்டுல இருக்கிற துக்கத்தை மறைச்சிருக்கு. குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். என்னாச்சு? ஏன் இப்படி பாக்குறீங்க? இந்த வீட்ல ஏற்பட்டிருக்கிற துக்கம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு? பிரீதாவை பத்தி எங்களுக்கு நல்லா தெரியும். அதுவும் இன்னைக்குன்னு பார்த்து அவ மஹிராவை கொல்ல முயற்சி பண்ணியிருக்கா. நிஜமாதான் அவ ரொம்ப ஆபத்தான பொண்ணு. அவளை இந்த வீட்டை விட்டு விலக்கி வைக்கிறதா எல்லாருக்குமே நல்லது. அவளை இந்த வீட்டுக்குள்ள வரவே விடாதீங்க. ஆக்சுவலா இன்னைக்கு கல்யாணம் வேற இல்ல, யாரு வேணா வந்து போயிட்டு இருப்பாங்க. ரொம்ப கஷ்டம்தான் இல்ல? யாரு வீட்டாளுங்க யாரு வெளியாளுங்கன்னு ஒண்ணுமே புரியாது. இப்படி இருந்தா எல்லாருக்கும் டென்ஷன் அதிகமா தானே இருக்கும். யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னே தெரியாது. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். ஆமாமா, இப்ப காலமே அப்படிதான் இருக்கு. யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்னு சொல்றது கஷ்டம்தான்.
எனக்கு என்ன தோணுது தெரியுமா, இந்த வீட்டோட வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் சுத்தமா நம்பவே கூடாது கரீனா. இன்னும் இந்த வேலைக்காரங்க இருக்காங்களே, எங்கேயாவது கொஞ்சம் பணத்தை வாங்கிக்கிட்டு விலை போயிடுவாங்க, என்ன வேணா செய்வாங்க, யாரை வேணா வீட்டுக்குள்ள வர விட்டுருவாங்க, போக விடுவாங்க. என்ன கேட்டா இந்த வேலைக்காரங்களோட வேலை இருக்கே, அதெல்லாம் வேலைக்காரங்களால இல்ல, நம்மளே செய்யறதா நல்லது. ஐ மீன் வீட்டுக்குள்ள யார் வர்றாங்க, யார் போறாங்க, இது எல்லாத்தையும் நாமளே கண்காணிக்கிறது நல்லது. ஒரு வேலை பண்ணலாம், நம்ம போய் ஃபேமிலியில இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிடலாம், வீட்டுக்குள்ள யார் வராங்க, யார் போறாங்க, இதெல்லாம் பர்சனலா கண்காணிக்க சொல்லலாம். சரியா? ஆக்சுவலி யூ ரைட். நான் போய் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட சொல்றேன். கரீனா, வெயிட் as it is that. ரமோனா ப்ளீஸ், நீ இவங்க எல்லாரையும் பார்த்துக்கோ, நான் இதோ வந்துடுறேன். நான் என் கண்ணுல விளக்கெண்ணெய் ஊத்தி பார்க்கணும், யாரு வராங்க யாரு போறாங்கன்னு எல்லாத்தையுமே நான் கண்காணிச்சாகணும். சோ தட் அந்த பிரீதா இந்த வீட்டுக்குள்ள வராம இருப்பா. ஒரு வேலை பண்ணலாம், பிருத்வி கிட்ட சொல்லி அவனை பிரீதா வீட்டுக்கு போக சொல்லலாம், அவளை கண்காணிக்க சொல்லலாம். இல்ல கண்காணிக்க சொல்லக்கூடாது, ஏன்னா நான் பிருத்விக்கு ஃபோன் பண்ணி பிரீதாவை கொஞ்சம் கண்காணின்னு சொன்னேன்னா அவன் மேல கண்ணை வச்சுட்டு அவன் எடுக்கவே மாட்டான். நான் தான் ஏதாவது செய்யணும், கரணையும் பிரீதாவையும் சேர விடாம தடுத்தாகணும். டாட் எப்படி கீழே விழுந்தாரு? கரண், பிரீதா தான் மகேஷ் அங்கிள மேல இருந்து தள்ளி விட்டா. இல்ல இவ போய் சொல்றா. நீ ஏன் இப்படி பண்ண? நீ கிட்ட என்ன சொன்ன? மாமாவை வீல் சேர்ல உட்கார வச்சு ஃபேமிலில உள்ள எல்லார்கிட்டயும் காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். ஆனா இப்படி கீழே தள்ளி விட்டுட்டு. என்ன ஆச்சு கரண்? போனை எட. போனை தான் எட கரண். எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இவனோட ப்ராப்ளம் தான் என்ன? ஏன் என்னோட போனை இவன் எடுக்கவே மாட்டேங்கிறான்? போனை எடுக்க முடியாதுன்னா எதுக்காக போனை கையில வச்சிருக்கணும்? அக்கா தண்ணி. எனக்கு தண்ணி வேண்டாம், வா நம்ம மார்க்கெட்டுக்கு போலாம். நீ போ, நான் வரேன். இந்த வீட்டுல கண்டிப்பா என்னால இருக்க முடியாது. எப்ப நான் யோசிச்சாலும் கரணை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன். ஆனா அவனுக்கு எந்த கவலையுமே இல்ல. இன்னைக்குதான் அவனுக்கு கல்யாணம் ஆச்சு. அவனோட கல்யாணம், அவனோட கல்யாண பொண்ணு, வீட்டுக்கு வந்த கெஸ்டோட அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அவனை சுத்தி எத்தனை விருந்தாளிங்க இருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியல. இது நான் ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கேன். இவ்வளவு நாளா என் எமோஷன்ஸோட விளையாடிட்டு இருந்திருக்கா. நான் அதை புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். அவளுக்கு என் ஃப்ரெண்டா இருக்கிற தகுதி கூட இல்லை. ஆனா நான் அவளை